Holiness or Hell Part 2 பரிசுத்தம் அல்லது நரகம் பாகம் 2. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த பாகத்திலே நான் உங்களுக்கு சொன்னது போல் அந்த ஒரு மேற்கோளை நான் இப்பொழுது உங்களுக்கு வாசித்து காட்ட விரும்புகிறேன். இந்த ஒரு மேற்கோளின் மேல் அந்த கள்ள இடிமுழக்க பிரசங்கியார் மீண்டுமாய் தொலைக்காட்சியை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து முற்றிலும் தாறுமாறாக்கி போட்டனர் என்பதை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே நான் சொன்னது போல் அவர்கள் எடுத்துக்கொண்டதான அந்த ஒரு மேற்கோள், அவர்கள் சார்ந்திருக்கிறதான அந்த ஒரு மேற்கோளை இப்பொழுது நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். மேற்கோள்: வில்லியம் பிரென்னாம். இன்றிரவு முதல் கேள்வி. சகோதரன் பிரென்னாமே, தொலைக்காட்சி உலகத்துக்கே ஒரு சாபம் என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் அதை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? பாருங்கள், அதை எழுதினவர் யாராயிருப்பினும் நான் உங்களுடன் இணங்கப் போகிறேன். அவர்கள் அதை உலகிற்கு சாபமாக்கிவிட்டனர். அது உலகிற்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கக்கூடும், ஆனால் அவர்களோ அதை சாபமாக்கிவிட்டனர். என் அருமை ஜனங்களே, அப்படிப்பட்ட ஒன்றை நீங்கள் எந்த வகையில் நோக்குகிறீர்கள் என்பதை அது பொறுத்தது. தொலைக்காட்சி ஒரு சாபமாக கருதப்படுமானால், அப்படியானால் செய்தித்தாளும் ஒரு சாபமே, அப்படியானால் வானொலியும் ஒரு சாபமே, அநேக முறை தொலைபேசியும் சாபமாகவே உள்ளது. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், புரிகிறதா? நீங்கள் அதை எவ்விதம் பயன்படுத்துகிறீர்கள் என்பதையே பொறுத்ததாயுள்ளது. ஆனால் அன்றிரவு அந்த சகோதரன் கூறின விதமாக தொலைக்காட்சியில் இப்பொழுது சரியான நிகழ்ச்சிகளே இருப்பதில்லை. ஏனெனில் அதற்கு அதிக பணம் தேவைப்படுகிறது. முழு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் ஏழ்மையான போதகர்கள் தொலைக்காட்சியில் ஒரு நிகழ்ச்சிக்கு செலவு செய்ய முடியாது. எனவே அன்றிரவு சகோதரன் வேறெங்கோ கூறினார் என்று நான் நினைக்கிறேன். அவர், உங்கள் வானொலியில் மேலுள்ள தூசியை துடையுங்கள் என்றார், அல்லது அதை மூளையிலிருந்து கொண்டு வந்து சுவிசேஷ நிகழ்ச்சிகளை கேளுங்கள் என்றார். அது உண்மை. ஆனால் அன்பார்ந்த நபரே, நீங்கள் யாராயிருந்தாலும் உங்களுடன் நான் நிச்சயம் இணங்குகிறேன். அது மானிட வர்க்கத்துக்கே மிகவும் வெறுக்கப்படத்தக்க காரியங்களில் ஒன்றாய் உள்ளது. பரிசுத்த ஆவியின் பேரில் கேள்விகளும் பதில்களும் என்கிறதான செய்தியில் 1959. ஆகவே பிரியமான பிள்ளைகளே, சகோதரன் பிரென்னாம் அந்த சகோதரனோடு ஒப்புக்கொண்டு அது முழு உலகத்திற்கும் சாபம் என்று கூறின இந்த ஒரு மேற்கோளை சார்ந்து கொண்டுள்ளனர். அதில் சகோதரன் பிரென்னாம், அது ஒரு ஆசீர்வாதமாக இருந்திருக்கலாம், ஆனால் அவர்கள் அதை சாபமாக்கி விட்டனர் என்றார். அவர், நீங்கள் அதை எவ்வாறு நோக்குகிறீர்களோ அதை பொறுத்தது என்றார். இதற்கிடையில் நீங்கள் அதை கொண்டு என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்தது. மேலும் இப்போதெல்லாம் அதிக நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் வருவது கிடையாது என்றார். அவர், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு பிரசங்கிகள் மிகவும் ஏழ்மையானவர்களாய் இருக்கின்றனர் என்றார். ஆகவே அவர்கள் இந்த ஒரே ஒரு மேற்கோளை எடுத்துக்கொண்டு மற்ற நூற்றுக்கணக்கான மேற்கோள்களை பொருட்படுத்தாமல் சகோதரன் பிரென்னாம் கூறின, நீங்கள் அதை கொண்டு என்ன செய்கிறீர்களோ அதை பொறுத்தது என்கிற அந்த ஒரு மேற்கோளை மட்டும் எடுத்துக்கொண்டனர். வேறு வார்த்தையில் சொல்ல போனால், அவர் காணத்தக்க நிகழ்ச்சிகள் இல்லை என்று சொன்னது நிமித்தம் இவ்வுலகத்தின் சாபத்திலிருந்து ஏதோ ஒரு நன்மையானதொன்றை எடுக்க பார்க்கிறார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்கிறேன் என்றால், இந்த மேற்கோளை எடுத்து யாராவது அதை திரித்து விட்டால் அவன் ஒரு வேத புரட்டன். மற்றும் யாராகிலும் தொலைக்காட்சி பெட்டியை வீட்டிற்கு திரும்ப கொண்டு வந்து அதை பிரசங்கிப்பானால் அவன் ஒரு வேத புரட்டன். மேலும் நீ அந்த வேத புரட்டை தேவனுடைய வீட்டில் அனுமதிக்கிறாய். இப்பொழுது நீ ஒரே ஒரு மேற்கோளை மாத்திரம் வாசிக்க கூடாது, ஆனால் அவை எல்லாவற்றையும் வாசிக்க வேண்டும். நான் ஒரு 120 சிலவற்றை மட்டும் எடுக்கிறேன். இல்லை என்றால்
உங்களை இன்னும் அதிக நேரம் பிடித்து வைத்திருக்க வேண்டியதாயிருக்கும். நான் ஒரு சிலவற்றை மாத்திரம் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். அப்பொழுது நீங்கள் திருப்தி அடைவீர்களானால் அது சகோதரன் பிரன்னாமின் உபதேசம் என்றும் அப்பொழுது அதை குறித்து நாம் நிறுத்தி விடுவோம். நான் இப்பொழுது தொலைக்காட்சி பெட்டியில் திரும்ப வீட்டிற்கு கொண்டு வருகின்ற வேத புரட்டை கையாண்டு கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் வாசிக்கிறேன். மேற்கோள்: எல்விஸ் பிரெஸ்லி பாருங்கள், ஒரு 1947 ஆண்டுக்கான யூதாஸ் காரியோத் அசம்பிளிஸ் ஆஃப் காட் இணைந்து கொண்டு பெந்தேகோஸ்துவாய் பரிசுத்த ஆவிக்காக அந்நிய பாஷைகளில் பேசி இந்த 50 வருடத்தில் இருந்த கள்ளச்சாராயக்காரர்களை காட்டிலும் அதிகமான ஆத்துமாக்களை உபத்திரவப்படுத்த அனுப்பிவிட்டான். உலகம் முழுவதும் இருக்கும் வாலிப பிள்ளைகளின் மனதை தாறுமாறாக்கி சிறுமியர்கள் தங்களுடைய உள்ளாடைகளை கலைத்து அவன் கையெழுத்து போடுவதற்காக கலையரங்க மேடை மேல் தூக்கி எறிவார்கள். அவ்வளவு அசுத்தமானதால் தொலைக்காட்சியில் அவனுடைய இடுப்பளவுக்கு கீழாக காட்ட மாட்டார்கள். அவனும் அவனுடைய சரீர அமைப்பின் விதமும் பரிசுத்த ஆவி அதற்கு ஆதாரமாக அந்நிய பாஷைகளில் பேசுகிறார். ஓ சகோதரனே, அது பரிசுத்த ஆவியாய் இருக்குமென்றால் அது போல நடந்து கொண்டிருக்காது. உங்களுக்கு அதை காட்டிலும் நன்றாக தெரியும். நிச்சயமாக இல்லை. தேவனுக்கு சுத்தமும் தூய்மையும் பரிசுத்தமும் தான் பிடிக்கும். எபிரேயர் 6 அதிகாரம் என்ற செய்தி 1959. மேற்கோள்: அதுதான் இன்றைய பிரச்சனை. அனைத்து தேசங்களும் பாவத்துக்குள் செல்கின்றன. மதுபான கடைகள், மக்கள் சடங்காச்சாரத்தில் மூழ்கி தணிக்கை செய்யப்படாத வானொலி நிகழ்ச்சிகளும் தணிக்கை செய்யப்படாத தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளும் காணப்படுகின்றன. ஜனங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் அளவிற்கு அது அவ்வளவு கவர்ச்சியுள்ளதாயும் பாவம் அவ்வளவு அழகாயுள்ளதாயும் இருக்கிறது. அவர்கள் உண்மையில் மறுபடியும் பிறந்திருக்கவில்லை என்றால் கிறிஸ்துவின் மீது கவரப்பட்டு ஒரே சிந்தையுள்ளவர்களாய் இராமல் இருப்பார்கள் என்றால் அவர்கள் அவ்வகையான காரியத்தை நோக்கிதான் செல்வார்கள். அந்த மக்களைப் போல நடக்க ஆரம்பித்து விடுவார்கள். அவருடைய ஆவி இவர்களை பிடித்து கொள்ளும். பழைய பெந்தேகோஸ்தையினர் முன்பெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை அவ்வகையான படங்களை பார்க்க அனுமதிக்க மாட்டார்கள். பிசாசு அவர்களை காணத்தக்கதாக அவர்களுக்கு கண்களுக்கு முன்பாகவே அதை இழுத்து கொண்டு வந்து விட்டான். அவ்வகையான படங்களை அவர்கள் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்து விட்டான். அது சரி. கீலேயாத்திலே தைலம் 1961. அது சரிதானே? அங்கே தான் நாம் இருக்கிறோம். இந்த மேற்கோள் படி தீர்க்கதரிசி கூறுகிறது, யாராவது தொலைக்காட்சி பெட்டியை வைத்துக்கொண்டு தன் தலையை அதற்குள் நுழைத்திருப்பானால் அவன் மறுபடியும் பிறந்தவன் அல்ல. நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல. சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி தொலைக்காட்சியை பார்த்து கொண்டு வலைதளங்களையும் பத்திரிகைகளையும் அல்லது மற்ற காரியங்களையும் செய்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் ஆவியினால் மறுபடியும் பிறக்கவில்லை. ஆகவே தாறுமாறான போதகர்கள் இவ்வகையான காரியங்களை சபையிலே அனுமதிப்பார்களானால் அவர்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. ஆம் பிரியமான பிள்ளைகளே, அதை மீண்டும் தேவனுடைய வீட்டில் அவர்கள் கொண்டு வருவார்களானால் அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அல்ல. ஒரு சிலர் தொலைக்காட்சியை வீட்டில் வைத்துக்கொண்டு தங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் சரியானதை பார்க்க மட்டும் அனுமதிப்பேன், அதை நான் கண்காணிப்பேன் என்று நினைக்கிறார்கள். நீ உன்னையே வஞ்சித்துக் கொண்டு உன்னுடைய சொந்த இருதயத்திற்கு மாயமாலக்காரனாய் இருக்கிறாய். இதை காட்டிலும் நீ நன்கு அறிந்திருக்கிறாய். நீ கூடிய சீக்கிரத்தில் அல்லது பிறகு பொல்லாத காரியங்களை காண தொடங்கி விடுவாய். அது சரி. இப்பொழுது நான் மீண்டும் மேற்கோளை வாசிக்கிறேன். மேற்கோள்: வில்லியம் பிரண்ணாம். நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்று உரிமை கோரிக்கொண்டு நீண்ட தலைமயிரை உடையவராய் சரியான உடை உடுத்திக் கொண்டு அது போன்று இருந்து கொண்டு புதன் இரவு ஜெப ஆராதனைக்கு வராமல் ஏதோ தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை வீட்டில் இருந்து கொண்டு பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள் என்று யூகிக்கிறீர்கள். பரிசுத்த ஆவியானது உங்களில் இருக்குமானால் தேவனுடைய அன்பானது உங்களில் அதிகமாய் கட்டப்பட்டிருக்கும். தேவனுடைய மக்களினின்று சற்றேனும் தூரமாயிருக்க முடியாது. நீங்கள் ஜெபத்திற்குள்ளாக தள்ளப்பட வேண்டும். யூகித்தல் என்கிற செய்தி 1962. நீங்கள் நீளமான உடை அணிந்திருந்தாலும் நீங்கள் நீண்ட தலைமயிர் உடையவராய், அதாவது உங்கள் தலைமயிரை கத்தரிக்காமல் இருந்து கொண்டு சரியாகவே நீங்கள் உடை அணிந்திருந்தாலும்
நீங்கள் வீட்டில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால், இங்கே சகோதரன் பிரண்ணாம் செய்தியின்படி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. எந்த ஒரு மாயமாலக்காரனும் தன்னுடைய வீட்டில் தொலைக்காட்சியை மறைத்து வைத்து யாரும் இல்லாத நேரத்திலே சபை கூடி வருதலை தவறவிட்டு தொலைக்காட்சியை பார்ப்பானாகில் அவன் பிசாசு பிடித்தவன். நீ மறுபடியும் பிறக்கவில்லை. எவ்வளவுதான் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நீ வாசித்திருந்தும் பரிசுத்த தராதரத்தை குறித்து பிரசங்கிப்பதை கேட்டிருந்தும் உன்னுடைய படுக்கை அறையில் ரகசியமாக தொலைக்காட்சியை வைத்து பார்ப்பாயானால் நீ ஒரு கேடுகட்ட மாயமாலக்காரன். உனக்குள் முழுவதும் இச்சையும் உலகத்தின் ஆவியும் தான் இருக்கிறது. அது ஒன்றுதான் அவ்வகையாக உன்னை செய்ய வைக்கிறது. ஆம், அது சரி. மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். நாம் எதை விரும்புகிறோம் என்று பாருங்கள். நம்முடைய தொலைக்காட்சியை பாருங்கள். அதைத்தான் நாம் விரும்புகிறோம். நாம் புதன் இரவு ஜெப ஆராதனைக்கு போகாமல் வீட்டிலேயே அமர்ந்து அல்லது பிரசங்கி சீக்கிரமாய் உங்களை அனுப்பி இது போன்ற ஒரு நகைச்சுவை நடிகன் எழுந்து நின்று எல்லா விதமான அருவருப்பான நகைச்சுவைகள் சொல்லுகிறதை விரும்புகிறோம். நீங்கள் சென்று அவ்வகையான அசுத்தமான அருவருப்பான 5 அல்லது 6 முறை திருமணமான வேசி அருவருப்பான நகைச்சுவைகள் சொல்லுகிறதையும் அருவருப்பான உடை அணிந்து அது போன்ற காரியங்களை பார்த்து கொண்டு நீங்கள் தேவனுடைய சபையை காட்டிலும் அவ்வகையான காரியங்களை அதிகமாய் நேசிக்கிறீர்கள். அது எவ்வகையான ஆவி உனக்குள் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. உண்மையான தீர்க்கதரிசியின் வழி என்கிற செய்தி 1962 வருடம். நான் ஒரு கடினமானவனாய் இருக்க வேண்டும் என்பதற்கு அல்ல, அல்லது ஒரு அடிப்படை கொள்கைவாதியாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்ல. என்னை நீங்கள் ஒரு அடிப்படை கொள்கைவாதி என்று கண்டனம் செய்வீர்களானால் சகோதரன் பிரண்ணாமும் அது போன்ற ஒருவர்தான். தேவனுடைய தீர்க்கதரிசி என்ன கூறினாரோ அதையே தான் நான் சொல்லுகிறேன். அந்த தொலைக்காட்சியில் உன் கண்களை வைப்பாயானால் உன்னிடத்தில் ஒரு கேடுகெட்ட அசுத்த ஆவி இருக்க வேண்டும். மேலும் இந்த தொலைக்காட்சி உன்னை கெடுத்து போட அதிக நாள் செல்லாது. ஏனென்றால் உனக்கு அந்த தொலைக்காட்சியில் இருக்கும் பாணிகள் தேவை. உனக்கு அதில் வரும் பெண்களைப் போல வாழ வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது. அது மட்டுமல்ல, அது உன்னை பிசாசு பிடித்தவனாக்கிவிடும். ஓ ஆம் பிரியமான பிள்ளைகளே. மேற்கோள் வில்லியம் பிரண்ணாம். நாம் வார்த்தையோடு முன்னேறி செல்ல வேண்டும். இப்பொழுது நாம் அப்படியே மந்தமாகி போய் சபை உலகத்தை போலாகி அப்படியே வேறு விதமாக அவர்களுடைய சிந்தை அப்படியே தொலைக்காட்சியில் பித்து பிடித்து மற்றும் நாங்கள் சூசியை நேசிக்கிறோம் என்ற அது போன்ற பழைய காரியங்களை பார்த்து கொண்டு வீட்டிலேயே அமர்ந்து விடுகின்றனர். அது மக்களுடைய இருதயங்கள் எங்கே இருக்கின்றன என்பதை காட்டுகிறது. நீங்கள் இது போன்ற காரியங்கள் தவறு என்று சொன்னால் அவர்கள் உங்களை பைத்தியக்காரன் என்று நினைக்கிறார்கள். அது என்ன? தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் இருக்கிறார்கள். பாருங்கள், ஓ எனக்கு தெரிந்த மகத்தான பிரியம் என்னவெனில் தேவனுடைய பிரசன்னத்தில் நான் இருக்கிறேன் என்று உணர்ந்து கொள்ளும் வரை ஜெபத்திலே தரித்திருப்பதுதான். பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்திலே வரும்பொழுது சபையானது அவ்வாறு சிலிர்ப்புண்டாக்கும் உணர்ச்சி அடையும் என்று நான் நினைக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம் அடையாளம் கண்டு கொள்ளப்படாமல் இருத்தல் என்ற செய்தி 1964. ஓ நான் அதை அவ்வளவாக விரும்புகிறேன் சகோதர சகோதரிகளே. இந்த கூடாரம் அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, நம்மளுடைய சபை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு. மேலும் பெரும்பான்மையான மக்கள் சகோதரன் பிரண்ணாம் கூறியதற்கு உதாரணமாக திகழ்கின்றனர். நம்முடைய சந்தோஷம் தொலைக்காட்சியிலோ அல்லது விளையாட்டுகளிலோ அல்லது உலகத்தரமான பாடல்களிலோ மற்ற எந்த காரியங்களிலோ இல்லை. நம்முடைய சந்தோஷம் தேவனுடைய பிரசன்னம் தான். ஆகையால் தான் நாம் கிட்டத்தட்ட 2 நாட்கள் தேவனுடைய பிரசன்னத்திலே நம்மால் கழிக்க முடிகிறது. ஆகையால் தான் அவருடைய சமூகத்திலே என்ற பாடலை 3/4 மணி நேரமாக தொடர்ந்து நிறுத்தாமல் நம்மால் பாட முடிகிறது. ஆம், அந்த பாடலை இயற்றியவர் கூறினார், அவருடைய பிரசன்னத்திலே நான் பலன் கொள்கிறேன் என்று. ஆகையினால் இந்த பாடல் இன்னும் பழையதாகி போகவில்லை பிரியமான பிள்ளைகளே. அதுதான் நம்முடைய சந்தோஷம், அதுதான் நம்முடைய சமாதானம். மற்றும் நீங்கள் அந்த ஆராதனையிலே தேவனுடைய பிரசன்னத்திலே களி கூறும் போது நீங்கள் அதிலே ஒரு பாகமாகி விடுகிறீர்கள். நீங்கள் அவரை ஆராதித்து அவருக்கு முன்பாக அழுது
அது உங்கள் இருதயத்தை உடைத்து அவ்வாறே நீங்கள் வெளியே வந்து அது ஒரு மகத்தான ஆராதனை என்று கூறுவீர்கள். மேலும் நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்கள் மற்றும் தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் என்று அறிந்து கொள்கிறீர்கள். அப்பொழுது நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். பின்பு நீங்கள் பரிசுத்த செய்தியை முற்றிலுமாக கடைபிடிக்க முயற்சிக்கிறீர்கள். ஆனால் இந்த பரிசுத்த செய்தியை மாற்றி அமைத்த இடங்களிலே கிறிஸ்துவானவர் வர முடியாது. பரிசுத்த ஆவியானவர் அநேக சபைகளிலிருந்து வெளியே சென்று விட்டார். அவர்கள் பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தி விட்டார்கள். ஆகவே தான் அவர்கள் மக்களுக்கு புதிய விதமான பொழுதுபோக்குகளை தேடி கொண்டு வரவேண்டியதாய் இருக்கிறது. அவ்வாறு கொண்டு வரவில்லை என்றால் மக்கள் சபையை விட்டு சென்று விடுவார்கள். ஆகவே அவர்கள் தொலைக்காட்சியை மீண்டும் அவர்களுக்கு கொடுத்தனர். ஏனென்றால் போதகர்கள் அசுத்தமாய் வாழ்ந்து மக்களும் அசுத்தமாய் ஜீவித்து கெட்டுப்போய் போதகர்களும் கெட்டு போனார்கள். ஆகவே தான் தேவனுடைய வீட்டில் பரிசுத்த ஆவி இல்லாதிருக்கும் பொழுது உங்களுக்கு பல நிகழ்ச்சி நிரல்கள் தேவையாயிருக்கிறது. நீங்கள் அவர்களை விளையாட்டு களத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள். உங்களில் ஒரு டீக்கன்மார் அங்கு சென்று அந்த அணிக்கு தலைவராயிருக்க வேண்டும். ஐயா, நீங்கள் சுற்றுலாக்களை ரிட்ரீட் ஏற்பாடு செய்ய வேண்டும் மற்றும் கூடார கூட்டங்களை காட்டேஜ் பிரேயர் மீட்டிங் ஏற்பாடு செய்ய வேண்டும். மேலும் நீங்கள் அவர்களுக்கு தொலைக்காட்சியை கொடுக்க வேண்டும். ஆகவே இப்பொழுது நீங்கள் நெறி தவறி வாழ்வதினால் பரிசுத்த ஆவியை தேவனுடைய வீட்டிலிருந்து துரத்தி விடுவீர்களானால் அதற்கு பதிலாக நிகழ்ச்சி நிரல்களை கொண்டு வர வேண்டியதாயுள்ளது. அவர்கள் இடிமுழக்கத்தின் வேத புரட்டுகளை கொண்டு வந்து பூமியில் உள்ள மகத்தான வெளிப்பாட்டை அந்த பொல்லாத உபதேசத்தை கொண்டு தாறுமாறாக்கியதால் தேவன் இடரல் அடைந்தார். மேலும் பரிசுத்த ஆவியும் வெளியே சென்று விட்டார். பின்பு அவர்கள் அந்த பழைய உலகத்தை, அந்த பழைய காரியத்தை சபைக்குள் கொண்டு வந்து மக்களை சபையிலே தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த மாயமான போதகர்கள் எத்தனித்துள்ளனர். அவர்களுக்கு தேவையானதெல்லாம் தசம பாகங்களும் காணிக்கைகளும் தான். ஆனால் அவர்கள் தேவனுடைய மக்களை நரகத்திற்குத்தான் வழி நடத்துகின்றனர். அதுதான் உண்மையும் கூட. ஆமையா. மேற்கோள்: வில்லியம் பிரென்னாம். சரியாக அதே காரியம்தான் இன்று சம்பவித்தது. அவள் தொலைக்காட்சியின் மூலமும் மாத பத்திரிகையின் மூலமும் இது போன்ற மனிதர்களின் மூலமும் தெருக்களில் இருக்கும் இந்த காரியங்களின் மூலமும் வஞ்சிக்கப்பட்டாள். நவீன பெண்கள் அந்த மாத பத்திரிகையை பார்க்கின்றனர், அதில் உள்ள படங்களை பார்க்கின்றனர், இந்த தெருக்களில் நடக்கும் காரியங்களை பார்க்கின்றனர், அதே போன்ற உடையை கடைகளில் பார்க்கின்றனர். எப்படி அந்த சாத்தான் நரகத்தின் ஒரு மகத்தான கருவியின் மூலம் இறங்கி வந்து மக்களின் மத்தியில் மக்களை வஞ்சித்து அவர்களை இது போன்ற காரியங்களுக்குள் கொண்டு சென்றான். அந்த ஸ்திரீயும் அது ஒன்றுமில்லை என்று நினைக்கிறாள். அவள் மரித்திருக்கிறாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் தேவனிடத்திலிருந்து தூரமாய் இருக்கிறாள். கிறிஸ்துவின் மணவாட்டியின் காணக்கூடாத இணைப்பு என்கிற செய்தி 1965. மீண்டும் மேற்கோள்: வில்லியம் பிரென்னாம். நாம் தீங்கான காரியங்களை சார்ந்து கொண்டு அதை மதம் என்று அழைக்கிறோம். நல்லது, நாம் சபைக்கு செல்கிறோம், நாம் வீட்டிற்கு சென்று புதன் இரவிலே தொலைக்காட்சியை காண்கிறோம். அது சரியாக நரகத்தின் குழியாயிருக்கிறது. 7 சபை காலங்கள் 1954. நீங்கள் தொலைக்காட்சியை பார்க்கும் பொழுது சரியாக நரகத்தின் குழிக்குள் பார்க்கிறீர்கள் என்று தீர்க்கதரிசி வில்லியம் பிரென்னாம் கூறுகிறார். மேற்கோள்: எங்களிடத்தில் தொலைக்காட்சி இல்லை. என் வீட்டில் அது போன்ற ஒன்று ஒரு பொழுதும் இருக்காது. உங்களுக்கு வேண்டுமானால் அது உங்களை பொறுத்தது. ஆனால் தேவன் என்னிடத்தில் அது கூடாது என்று கூறினார். மறுரூபப்படுத்தும் வல்லமை 1965. மேற்கோள்: நாங்கள் ஒரு ஸ்திரீயின் இடத்திலே ஒரு வீட்டை வாடகைக்கு பெற்றோம். அந்த வீட்டிலே தொலைக்காட்சி இருந்தது. என் வீட்டில் அதை வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் இருந்ததில்லை. இல்லை ஐயா, அந்த காரியம் என் வீட்டிலே வேண்டாம். என்னுடைய துப்பாக்கியை வைத்து அதை சுட்டு தள்ளிவிடுவேன். அவ்வகையான தீய பொருளோடு எனக்கு ஒன்றும் வேண்டாம். மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை என்கிற செய்தி 1965. ஆமையா, நீங்கள் அதை வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியிடம் கூறினார். தன்னுடைய துப்பாக்கியால் அதை சுட்டு சிதறச் செய்து விடுவேன் என்று தீர்க்கதரிசி கூறினார். ஆனால் இடிமுழக்க பிரசங்கிகளோ அதை பொறுக்கி எடுத்து உள்ளே கொண்டு வந்து விட்டனர். அவர்கள் சபைக்குள்ளே அதை பொறுக்கி உள்ளே கொண்டு வந்து விட்டனர்.
இந்த பிரசங்கிகள் சரியாக ஜனங்களுடைய வீடுகளுக்குள் அதை உள்ளே கொண்டு வந்து விட்டனர். ஆம் ஐயா, இப்பொழுது அவர்கள் அதற்கு ஏராளமான மேற்கோள்கள் இருக்கின்றன. இங்கே மாத்திரம் தொலைக்காட்சியை குறித்து கிட்டத்தட்ட 120 மேற்கோள்கள் என்னிடம் உள்ளன. சகோதரன் பிரண்ணாம் தொலைக்காட்சிக்கு விரோதமாக எங்கே பேசுகிறார் என்பதில் சிலவற்றை இங்கே பட்டியலிட்டு காட்டப் போகிறேன். அவர் என்னுடைய துப்பாக்கியால் அதை சுட்டு சிதற செய்து விடுவேன் என்று கூறினார். போலிகள் உருவாவதற்கு அதுதான் காரணம் என்று அவர் விளங்காத சத்தம் என்கிற செய்தியிலே கூறினார். எபிரேயர் 3ஆம் பாகம் 1957ஆம் ஆண்டில் பிரசங்கிக்கப்பட்ட செய்தியிலே அது சாத்தானால் கட்டுப்படுத்தப்படுகிறது என்று அவர் கூறினார். நாம் ஏன் ஒரு ஸ்தாபனம் அல்ல, 1958 தொலைக்காட்சி நம்முடைய பிள்ளைகளை கெடுக்கிறது என்று கூறினார். தொலைக்காட்சி உலகத்தை கெடுக்கிறது. கேள்விப்படுதல், அடையாளம் கண்டுகொள்ளுதல், வார்த்தையின்படி நடத்தல் என்கிறதான செய்தியிலே 1962 தொலைக்காட்சி மரணமாய் இருக்கிறது என்று அவர் ஜீவனுக்கான தாகம் கொள்ளுதல் என்கிற செய்தியிலே கூறினார். தொலைக்காட்சி அழுக்கான ஆகாரம் என்று கழுகு தன் கூட்டை கலைக்கிறது போல என்கிற செய்தியிலே கூறினார். தொலைக்காட்சியில் நீங்கள் பெற்றிருப்பதெல்லாம் அசிங்கமான நிகழ்ச்சி நிரல்களே என்று கேள்வி பதில்களில் 1954ஆம் ஆண்டு அவர் பிரசங்கித்தார். நீங்கள் அந்த தொலைக்காட்சியை தியாகம் செய்ய வேண்டும் என்று அவர் எரிந்து பிரகாசிக்கும் சிவப்பு விளக்கு என்கிற செய்தியிலே 1963 அவர் பிரசங்கித்தார். இன்னும் ஒரு விசை கர்த்தாவே என்கிற அந்த செய்தியிலேயும் அவர் அதைதான் கூறினார். எல்விஸ் பிரெஸ்லி ஒரு நவீன யூதாஸ் என்று எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் பாகம் 1957 அவர் பிரசங்கித்தார். மேலும் அது ஒரு பொய்யான ஆறுதலை தருகிறது என்று எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொன்னார். நீ தொலைக்காட்சியின் நிகழ்ச்சியின் பின்னால் போவாய் என்றால் அது நீ மறுபடியும் பிறக்கவில்லை என்பதையும் உனக்குள் பரிசுத்தாவி இல்லை என்பதையும் காட்டுகிறது என்று அவர் கீலேயாத்தின் பிசின் தைலம் என்கிற செய்தியில் 1961 மற்றும் யூகித்தல் 1962 அவர் அவ்வாறு கூறினார். நீங்கள் தொலைக்காட்சியை கொண்டு மிகப்பெரிய வெற்றியை அடையலாம் என்று ஜனங்கள் கூறுகின்றனர். ஆனால் மிகப்பெரிய வெற்றி என்பது தொலைக்காட்சியின் மூலம் அல்ல, ஆனால் தேவனுடைய வல்லமையினாலும் பரிசுத்தாவியின் கிரியை நடப்பித்தலாலுமே வருகிறது என்று அவர் கூறினார். உலகத்தால் வஞ்சிக்கப்பட்ட சபை என்கிற செய்தியிலே மற்றும் உண்மையான ஈஸ்டர் முத்திரை என்கிறதான செய்தியிலே தொலைக்காட்சி ஒரு பாதாள காட்சி என்று ஐக்கியத்தின் அடிப்படை என்ற செய்தியிலே அவர் கூறினார். அது தேவனுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்து விடுகிறது என்று 1958ஆம் வருடம் அவர் செய்ய வேண்டிய அற்புதங்கள் என்ற செய்தியிலே அவர் கூறினார். ஹாலிவுட் பிரசங்க பீடங்களை பீடித்துக் கொண்டது என்கிற காரியத்தை அவர் செல்வாக்கு என்ற செய்தியிலே அவர் சொன்னார். ஆம், அதுதான் சம்பவித்தது. செய்தியில் உள்ள சபைகளின் பிரசங்க பீடங்களை தொலைக்காட்சி கொள்ளை கொண்டு விட்டது. அவர் கூறினார், தொலைக்காட்சியின் காரணமாக பரிசுத்தாவி வெளியேறிவிட்டார் என்று அடையாளம் கண்டு கொள்ளப்பட்ட தேவனின் சிறந்த வேலைப்பாடு என்கிற செய்தியிலே அவர் சொன்னார். அவர் மீண்டும் சொன்னார், என்னிடம் அது இல்லை என்று ஜீவனுக்காக தாகம் கொள்ளுதல் என்கிற செய்தியிலே அவர் சொன்னார். சினிமா நட்சத்திரங்களின் ஆடை அலங்காரத்தையும் சிகை அலங்காரத்தையும் சபை காப்பி அடிக்கிறது என்று உம்முடைய அன்பின் மனதுருக்கம் என்கிற செய்தியிலே அவர் சொன்னார். ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு தொலைக்காட்சி இருக்கிறது. ஒரு நாணமுள்ள தீர்க்கதரிசி 1956 அது ஆத்துமாவை செல்வாக்கு செய்கிறது என்று வழிநடத்தும் தன்மை என்ற செய்தியிலே அவர் சொன்னார். நான் ஒருபோதும் தொலைக்காட்சியில் தோன்றினதில்லை என்று கடைசி கால சுவிசேஷம் 1962 அவர் சொன்னார். தொலைக்காட்சி நின்று விலகி இருங்கள் என்று அவர் கூறினார். மறுபுப்படுத்தும் தேவனுடைய வல்லமை என்கிற செய்தியிலே தொலைக்காட்சியை அல்ல கிறிஸ்துவையே நோக்கி பாருங்கள் என்று ஒரு நாணமுள்ள தீர்க்கதரிசி 1956 கூறினார். மக்கள் தொலைக்காட்சியை நேசிக்கின்றனர். அவர்கள் தேவனை விட அதைத்தான் அதிகமாக கண்ணோக்கவும் நேசிக்கவும் செய்கின்றனர் என்று ஐக்கியத்தின் ஒரு மனம் மற்றும் சிமிர்னா சபை காலம் என்கிறதான செய்தியிலே அவர் கூறினார். அது பைத்தியத்தை உருவாக்குகிறது. தொலைக்காட்சி வியாதிகளுக்கும் மனநிலை கோளாறுகளுக்கும் வழிவகுக்கிறது என்று தேவனால் அருளப்பட்ட ஆராதனை ஸ்தலம் என்கிறதான செய்தியிலே 1965 அவர் பிரசங்கித்தார். பிள்ளைகள் மன வளர்ச்சி குன்றி போவதற்கு அது காரணமாய் இருக்கிறது என்று
10,00,000 என்ற செய்தியிலே அவர் பிரசங்கித்தார். மறுரூபப்படுத்த தேவனுடைய வல்லமை என்கிறதான செய்தியிலேயும் அதையே அவர் கூறினார். மேலும் மெத்தோடிஸ்ட் சபை தொலைக்காட்சியில் ராக் அண்ட் ரோல் நிகழ்ச்சியை நடத்துகிறது என்று முன்மாறி மற்றும் பின்மாறி என்ற செய்தியிலே 1960 அவர் பிரசங்கித்தார். பெந்தேகோஸ்தேக்கள் ஒரு தியேட்டருக்குள் நுழையவே மாட்டார்கள், நீங்களோ தியேட்டரையே வீட்டிற்குள் கொண்டு வந்து விட்டீர்கள் என்று ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதை மற்றும் சாயங்கால செய்தியாளன் என்கிறதான செய்தியிலே அவர் சொன்னார். எப்போதாகிலும் நீங்கள் உங்கள் தலையை ஒரு தொலைக்காட்சி பெட்டியில் பொருத்திக் கொள்வீர்களானால் ஆவிக்குரிய மகிழ்ச்சி உங்களுக்கு இல்லை என்று அவர் கீலேயாத்தின் பிசின் தைலம் என்கிறதான செய்தியிலே சொன்னார். தனக்கு வருமானம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக பாஸ்டர் தன்னுடைய சபையாருக்கு தொலைக்காட்சியை வைத்துக் கொள்ள அனுமதிக்கிறார் என்று உத்தமமான ஆபிரகாம் என்கிற செய்தியில் 1959 அவர் பிரசங்கித்தார். ஜனங்கள் சீக்கிரமாய் வீட்டிற்கு சென்று தங்கள் சினிமா காட்சிகளை பார்க்க வேண்டும் என்பதற்காக பாஸ்டர் சுருக்கமாக தன்னுடைய பிரசங்கத்தை முடிக்கவில்லை என்றால் ஜனங்கள் பாஸ்டரிடம் சண்டை போடுகிறார்கள் என்று எபேசு சபை காலம் 1960 பிரசங்கித்தார். பெந்தேகோஸ்தேயினர் தொலைக்காட்சியினால் வழிதப்பி போய்விட்டனர் என்று அவர் கூறினார். தொலைக்காட்சி என்னும் வலையில் ஜனங்கள் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர் என்று ஷாலோம் என்கிறதான செய்தியிலே அவர் சொன்னார். 10,00,000 என்ற செய்தியிலேயும் அவர் அதையே சொன்னார். தொலைக்காட்சி ஜனங்களை தாறுமாறாக்குகிறது என்று சாத்தானின் ஏதேன் என்கிற செய்தி. ஜனங்களுக்கு ஜெபம் தேவையில்லை, தொலைக்காட்சி தான் தேவைப்படுகிறது என்று இன்னும் ஒரு விசை கர்த்தாவே என்கிறதான செய்தியில் சொன்னார். அது அசுத்தமான கனிகளை உண்டு பண்ணுகிறது என்று ஐக்கியத்தின் ஒரு மனம் என்கிற செய்தியிலே அவர் சொன்னார். நான் தொலைக்காட்சிக்கு எதிரானவன் என்று அவர் அறுவடையின் நேர என்கிற செய்தியிலே சொன்னார். மறுரூபப்படுத்தும் வல்லமை என்கிற செய்தியிலேயும் அவர் அதை சொன்னார். வேசிகள் தொலைக்காட்சியில் விக்கிரகமாய் ஆகிவிட்டனர் என்று மோசேயின் பேரிலான போதனை என்கிற செய்தியிலே அவர் சொன்னார். தொலைக்காட்சி ஜெபத்தின் ஸ்தானத்தை பிடித்துக் கொண்டது என்று ஒரு நாணமுள்ள தீர்க்கதரிசி மற்றும் சுவரின் பேரில் கையெழுத்து என்கிறதான செய்தியிலே அவர் அதை சொன்னார். சபை ஆராதனைகளின் நேரத்தை அது பிடித்துக் கொண்டது என்று சபையும் அது நிலையும் என்ற செய்தியிலே அவர் சொன்னார். மற்றும் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்ற செய்தியிலேயும் அவர் சொன்னார். தொலைக்காட்சியிலிருந்து உங்களை வேறு பிரித்துக் கொள்ளுங்கள் என்று அடையாளம் என்கிற செய்தியிலே அவர் பேசினார். சினிமா நட்சத்திரங்கள் விக்கிரகங்களாக்கிவிட்டனர் என்று தேவனை குறித்து நிச்சயமுடையவனாயிரு என்கிற செய்தியிலே அவர் சொன்னார். தொலைக்காட்சி நாரி போய்விட்டது என்று அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டன என்ற செய்தியிலே அவர் சொன்னார். அது ஒரு ராட்சத ஜந்து, ஒன் ஐட் மான்ஸ்டர், அவர்களை விழுங்கி போட்டது என்று அவர் கூறினார். அடையாளத்தின் சத்தம் என்கிற செய்தி 1964 அவர் பேசினார். ஜனங்கள் தொலைக்காட்சியில் மிகவும் மும்முரமாகிவிட்டனர் என்று அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது என்கிற செய்தியிலே அவர் சொன்னார். அதிகமான தொலைக்காட்சியை அவர்கள் பெற்றிருக்கின்றனர், கழுகு தன் கூட்டை கலைக்கிறது என்கிற செய்தியிலே தணிக்கை செய்யப்படாத காட்சிகளை எல்லாம் அவர்கள் பார்க்கின்றனர் என்று கேள்வி பதில்களிலே அவர் பேசினார். தொலைக்காட்சி அசுத்தமானது, அநாகரிகமான காரியங்களை மாத்திரமே அதில் உள்ளது என்று கேள்வி பதில்களில் அவர் பேசினார். நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருப்பீர்களானால் நீங்கள் மார்க்கந்தப்பி அலைகிற நட்சத்திரமாய் இருப்பீர்கள் என்று அவர் கூறினார். நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்து உங்களுக்குள் நீங்கள் எப்படிப்பட்ட ஆவியை பெற்றுள்ளீர்கள் என்று காட்டுகிறது என்று ஒரு உண்மையான தீர்க்கதரிசியின் பாதை மற்றும் அடையாளத்தின் சத்தம் என்கிற செய்தியிலே அவர் பேசினார். ஓ பிரியமான பிள்ளைகளே, உலகத்தையும் அதன் காரியங்களையும் அந்த தொலைக்காட்சியின் வாயிலாக பார்க்க விரும்புகிற உங்களுக்கு பிசாசுதான் பிடித்திருக்கிறது. ஆம், அந்த தொலைக்காட்சியில் உள்ளதெல்லாம் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாமே. பாருங்கள், அதுதான் அதில் இருக்கிறது. மேலும் நீங்கள் தொலைக்காட்சியில் உங்கள் தலையை நுழைத்துக் கொண்டு நீங்கள் அந்த நீலப்படம், ப்ளூ ஃபில்ம் மற்றும் அவலட்சணமான காரியங்களை பார்த்து இச்சித்து அதில் வருபவர்களைப் போல நீங்களும் பேசி அவர்களைப் போல இன்னும் மற்ற காரியங்களையும் செய்வீர்களானால் உங்களுக்குள் பிசாசுதான் குடிகொண்டிருக்கிறது. ஒன்று பரிசுத்தம், இல்லையே நரகம். நீங்கள் நரகத்திற்கு தான் போய்க் கொண்டிருக்கிறீர்கள். தொலைக்காட்சி பெண்களை வஞ்சித்து விட்டது என்று அவர் மனவாட்டியின் காணக்கூடாத ஐக்கியம் என்ற செய்தியிலே அவர் சொன்னார்.
அவன் ஒரு தொலைக்காட்சிக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்டான் என்று ஜீவனுக்காக தாகம் கொள்ளுதல் என்கிற செய்தியிலே அவர் பேசினார். மேலும் உங்கள் ஆதாமிய சுபாவம், அடாமிக் நேச்சர், தொலைக்காட்சியை நோக்கி வழிவிலகி செல்லுகிறது என்று வழிநடத்தும் தன்மை என்கிற செய்தியிலே அவர் சொன்னார். தேவனுடைய வார்த்தையை மீறாமல் அந்த தொலைக்காட்சி ஒன்றை உங்கள் வீட்டில் வைத்திருக்க முடியும் என்று இப்பொழுது சொல்லுங்கள் என் பிரியமான பிள்ளைகளே. ஓ, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓ, என் அருமையான சகோதர சகோதரிகளே, நான் இங்கே மேற்கோளிட்ட தொலைக்காட்சிக்கு விரோதமான எல்லா 130 மேற்கோள்களும் 1953 முதல் 1965 வரையிலான சுமார் 400 ஒலிநாடாக்களிலிருந்து எடுக்கப்பட்டவை. ஆனால் அவர்களோ, சகோதரன் பிரண்ணாம், நீங்கள் அதை எவ்வாறு நோக்குகிறீர்களோ அதை பொறுத்தது என்று அந்த ஒரே ஒரு மேற்கோளை மாத்திரம் வைத்துக்கொண்டு தங்களுக்கு சாதகமாக இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். இந்த வேத புரட்டு பிசாசினுடையது என்று நான் கண்டனம் செய்கிறேன். இதை நான் ஒரு உலகத்தின் பொருளாய் கண்டனம் செய்கிறேன். மேலும் எந்த பிரசங்கியாவது தன் இடிமுழக்கங்களை பிரசங்கிப்பதாக உரிமை கோரி கொண்டாலும் அல்லது அவன் இடிமுழக்கங்களை பிரசங்கியாமல் இருந்தாலும், ஆனால் ஜனங்களுடைய வீடுகளில் அதை மீண்டும் கொண்டு வந்து மேலும் அதை பிரசங்கியும் தன் வீட்டில் தன் குடும்பம் அதை பார்க்கும்படி உள்ளே கொண்டு வருவான் என்றால் அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தாலும், ஒரு மேய்ப்பனாய் இருந்தாலும், ஒரு போதகனாய் இருந்தாலும், அல்லது ஒரு சுவிசேஷகனாகவோ அல்லது வானத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு தேவனாக இருந்தாலும் அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். ஓ பிரியமான பிள்ளைகளே, இப்பொழுது உங்களுக்கு புரிகிறதா? இங்கே 400 ஒலிநாடாக்களில் தீர்க்கதரிசி பேசின பிறகும் இந்த மனிதர்கள் ஒரே ஒரு மேற்கோளை எடுத்துக்கொண்டு அதில் சார்ந்து கொண்டு தொலைக்காட்சிக்கு விரோதமாக உபதேசிக்கிற மற்ற எல்லாரோடும் சண்டை போட முயற்சிக்க முடியும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா? ஓ பிரியமானவர்களே, அது ஒரு பிரசங்கிகளாக நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை காட்டுகிறது. நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கவில்லை என்பதை காண்பிக்கிறது. அது நீங்கள் ஒரு கெடுக்கப்பட்ட போதகனாய் இருக்கிறீர்கள் என்று காண்பிக்கிறது. மேலும் நீங்கள் உற்பத்தி செய்யக்கூடியதெல்லாம் ஒரு கெட்ட கனியாய் இருக்கிறது என்றும் காண்பிக்கிறீர்கள். பிள்ளைகளே, நான் உங்களை கேட்கிறேன், உலகம் முழுவதிலும் இந்த செய்தியை பிரசங்கிக்கிற பெரும்பாலான பிரசங்கிகள், மேலும் இடி முழக்கங்களை ஒளிபரப்புகிறவர்கள், நான் இன்று காலை உங்களுக்கு மேற்கோளிட்டது போல அவர்களால் இந்த மேற்கோள்கள் எல்லாம் பிரசங்க பீடத்திலிருந்து சபைகளுக்கு மேற்கோளிட முடியுமா? உங்கள் குரல்களை நான் கேட்கட்டும். ஓ பிரியமான பிள்ளைகளே, அவர்களால் அந்த மேற்கோள்களை எல்லாம் கையாள முடியாது. ஏனென்றால் அது அவர்களை மாயமாலக்காரர்களாயும் மற்றும் செய்தியை தாறுமாறாக்குகிறவர்களாயும் அம்பலப்படுத்திவிடும். அவர்களுடைய இடி முழக்கங்களை பாதாளத்தின் குழியிலிருந்து வந்தது என்று அது அம்பலப்படுத்திவிடும். எந்த இடி முழக்கங்களாவது தொலைக்காட்சியை வீடுகளுக்குள்ளும் ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் மேலும் போதகர்களுடைய வீடுகளிலும் கொண்டு வரும் என்றால் அது பாதாளத்திலிருந்து வந்ததாயிருக்கிறது. ஆம் ஐயா, ஓ நீங்கள் மறுபடியும் பிறக்கவில்லை. இந்த நாற்றம் பிடித்த ஹாலிவுட் நட்சத்திரங்கள் தங்களுடைய படுக்கை அறையின் காரியங்களை சரியாக திரைகளில் வெளிப்படையாக கொண்டு வருகின்றனர். வாலிப பையன்களும் வாலிப பெண்களும் பொது இடங்களில் அதை செய்யும்படி கற்றுக் கொடுக்கின்றனர். ஆண்கள் ஒருவரோடொருவர் தங்கள் வாய்களில் முத்தம் இடும்படி கற்பிக்கின்றனர். இந்த நாற்றம் பிடித்த ஆண் புணர்ச்சிக்காரர்கள் சரியாக தொலைக்காட்சிகளிலும் மற்றும் அவலட்சணமான நீல படங்களிலும் பாலியல் செய்கைகளை குறித்து, ஓ பிரியமான பிள்ளைகளை, அதை குறித்து தான் நான் பேசுகிறேன். என் வாழ்க்கையில் ஒரு முறை நியூயார்க் எப்படி இருக்கும் என்று பார்க்க சென்றேன். அப்பொழுது ஒரு பெரிய விளம்பர பலகையை பார்த்தேன். அதில் மேடையில் நேரடி ஆண் புணர்ச்சி காட்சி என்று எழுதியிருந்தது. லைவ் ஷோ. தேவன் அமெரிக்காவை கொளுத்து போகிறார். ஆமையா, தேவனுடைய தீர்க்கதரிசி அதை தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். அங்கே 2 கட்டிடங்களுக்கு அப்பால் அங்கே ஒரு நிர்வாண பெண்ணை பார்ப்பதற்கு 25 பைசா 25 சென்ட்ஸ் என்று இருந்தது. ஆம் நண்பனே, ஒரு நிர்வாண பெண் 25 பைசா. மேடையில் நேரடி ஆண் புணர்ச்சி காட்சியை பார்ப்பதற்கு 25 பைசா. ஆம் ஐயா, அங்கே நான் வேறொரு இடத்திற்கு சென்றேன். அங்கே வெறும் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் மாத்திரம் வாழ்ந்து கொண்டிருந்தனர். ஆண்கள் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு முத்தமிட்டுக் கொண்டும் கைகளை பிடித்துக் கொண்டும் தெருவிலே நடந்து சென்றனர். வெறும் ஆண்கள்.
ஒரு பெரிய பகுதியில் வெறும் ஆண் புணர்ச்சிக்காரர்கள் மாத்திரமே. வேறொரு இடத்திற்கு சென்றேன், அங்கே வெறும் பெண் புணர்ச்சிக்காரர்கள் மாத்திரமே இருந்தார்கள். ஒரு பெரிய பகுதியாக இருந்தது. பெண்கள் ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்துக் கொண்டு முத்தமிட்டுக் கொண்டும் தெருக்களில் கடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் என்னை மற்றொரு இடத்திற்கு கொண்டு சென்றனர். அங்கே அவர்கள் இது ஒரு பாலியல் தொழில் செய்கிறதான பகுதி என்றனர். அவர்கள் என்னிடம் சொன்னார்கள், அங்கிருந்துதான் டிரினிடாடியர்கள் வந்து தங்களுடைய நோய்களை எல்லாம் பிடித்துக் கொண்டு மீண்டும் கரிபியன் தீவுக்கு திரும்புகின்றனர் என்று. இந்த உலகம் இருக்கும் இந்த நிலையில் இன்னமும் இப்படியே தொடரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தேவன் அதை கொளுத்த போகிறார். மேலும் எந்த மாயமாலக்காரனாவது அதை பயிற்சிப்பான் என்றால் அவனோடு சேர்ந்து அவனும் எரிக்கப்படுவான். இந்த செய்தியை விசுவாசிக்கிறாய் என்று நீ உரிமை கோரிக்கொண்டாலும், நீ ஒரு கிறிஸ்தவன் என்று உரிமை கோரிக்கொண்டாலும், தேவன் சோதோம் குமராவோடு சேர்த்து உன்னையும் கொளுத்துவார். எவ்வாறு தேவன் சோதோமை விட்டு வெளியே வர விரும்பாத லோத்துவின் குமாரத்திகளை கொளுத்தினாரோ அதே போலதான். ஆம், நாம் இன்றைக்கு எதை பார்க்கிறோமோ அது சோதோம் குமராதான். அந்த சோதோம் குமராவின் ஆவியை நீங்கள் பார்க்கிறீர்களா? அவர்கள் அந்த சோதோமை விட்டு வெளியே வந்திருந்தாலும் அந்த சோதோம் குமராவின் ஆவி லோத்துவின் மகள்களின் மீது இருந்தது. எப்பொழுதாவது அதை நினைத்து பார்த்தீர்களா? அவர்கள் சோதோமை விட்டு வெளியே வந்தனர், ஆனாலும் சோதோமின் ஆவி இன்னமும் அவர்களுக்குள் இருந்தது. ஜனங்கள் ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்தபோதும் அந்த சோதோமின் ஆவி இன்னமும் அவர்களுக்குள் இருக்கிறது. ஜனங்கள் இந்த செய்தியை பின்பற்றுகின்றனர், ஆனால் இன்னமும் சோதோமின் ஆவி அவர்களுக்குள் இருக்கிறது. அந்த 2 பெண்கள் தங்களுடைய தகப்பனிடம் சென்று ஜீவிப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அது ஒரு சோதோமின் ஆவி. அது ஒரு தகாப்புணர்ச்சியின் இன்செஸ்ட் ஆவியாய் இருக்கிறது. எந்த ஒரு மனிதனாவது தகாப்புணர்ச்சியை செய்வான் என்றால் அவன் பிசாசினால் பிடிக்கப்பட்டிருக்கிறான். உன் சொந்த மகளோடு சயனிக்கும் போது அல்லது நீ ஒரு அவலட்சணமான காரியத்தை செய்யும் பொழுது உனக்கு அதைவிட அதிக துணிச்சல் உண்டு. ஆம், நீ ஒரு அவலட்சணமான மனிதன். உன் சொந்த மகளோடு நீ வாழும்போது அது எனக்கு ஒரு குமட்டலை உண்டு பண்ணுகிறது. ஒரு தாயும் தன்னுடைய சொந்த மகனோடு ஜீவிக்கும் போது வெளிநாடுகளில் இருந்து அநேக அறிக்கைகளை நான் பெற்றேன். ஒரு பெரிய மனிதன் என்னிடம் வந்து கூறினான், சகோதரனே, என் வாழ்நாள் முழுவதும் ஒரு காரியத்தை வைத்துக் கொண்டு நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன், அது என்னுடைய மனதில் இருந்து வெளியேற்ற விரும்புகிறேன் என்றான். நான் சொன்னேன், என்னிடம் சொல்லு, அது என்ன என்றேன். அவன், நான் என் தாயோடு வாழ்ந்தேன் என்றான். நீ உன் தாயோடு வாழும்படி எது காரணமாய் இருந்தது என்று நான் கேட்டேன். அவன் கூறினான், என் தகப்பன் நான் 17 வயதாயிருக்கும் பொழுது இராணுவத்திற்கு சென்றார். அப்பொழுது என் தாய் என்னை படுக்கைக்கு அழைத்து அவளோடு ஜீவிக்கும்படி கூறினாள் என்றான். என் சகோதரனே, அப்படிப்பட்டதான உலகத்திலே தான் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு சோதோமிய நிலைமை. அது ஒரு ஆவி அந்த காலத்தை மேற்கொண்டது. பையனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், அதை செய்வதற்கு அதிக துணிச்சல் உனக்கு வேண்டும். நீ உன் தாயோடு சென்று ஜீவிப்பதற்கு ஆயிரக்கணக்கான பிசாசுகளினால் நீ நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். நீ ஒரு அவலட்சணமான மனிதனாய் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஜீவிப்பதற்கு கூட நீ தகுதியற்றவன், நரகத்திற்கு பாத்திரவானாய் இருக்கிறாய். ஒரு மனிதன் தன்னுடைய மகளோடும் அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய தாயோடும் ஜீவிக்கிறதுக்கு அதே காரியம்தான். நீ ஒரு அவலட்சணமான மனிதன். வேத வசனத்தினாலும் மற்றும் பழைய ஏற்பாட்டில் உள்ள நல்லொழுக்க பிரமாணத்தினாலும் கண்டனம் செய்யப்பட்ட இந்த எல்லா காரியங்களும் ஒருபோதும் மாறினதில்லை. அது மரண தண்டனைக்குரியது. ஆமையா, இந்த எல்லா காரியங்களும் சரியாக தேவனுடைய நியாய பிரமாணத்தில் இருக்கிறது. தகா புணர்ச்சி, ஆம், என்னிடம் அநேக அறிக்கை செய்யப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. ஜனங்கள் மிருகத்தோடு சயனிக்கிறதற்காகவும் ஆமையா, அது பரவலான ஒரு காரியமாய் இருக்கிறது. தொலைக்காட்சியிலிருந்து வருகிற தீங்கை குறித்து நீங்கள் சொல்லவா வேண்டும்? ஆம், பிரியமான பிள்ளைகளே, நான் தொடர்ந்து உங்களுக்கு இந்த காரியத்தை குறித்து பேசப் போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.